இதெல்லாம் பாதி கேட்டது தாவேகா. அது அர்ஜுனா வேண்டிய மனுவில் கேட்டிருக்காங்க. அவங்க சிபிஐ கேட்கல. உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்னு சொல்லி தாவேகா தான் கேட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிபதியினுடைய தலைமையிலோ அல்லது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலோ அப்படின்னு கேட்டாங்க. சரிதானா? ஒரு எஸ்ஐடி போட்டு நீங்கள் செய்வதானா பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு அதிகாரிகள் மட்டும் இருக்கக்கூடாதுன்னாங்க. இவங்களும் கூட தமிழ்நாட்டிலே வேலை பார்த்தாலும் அவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவர்களாக இருந்தால், வெளி மாநிலத்தை சேர்ந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர்களாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு பூர்வீகம் இல்லாதவர்களாக இருப்பவர்களை போடுங்கள்னு சொல்லி போட்டு இப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அப்போ கிட்டத்தட்ட அவர்கள் கேட்டது. அதே சமயம் அவர்கள் சிபிஐன்னு கேட்கல, இவர்கள் சிபிஐயும் போட்டிருக்காங்க. மற்ற 5 மனுக்களில் 4 மனுக்கள் சிபிஐன்னு கேட்டுச்சு. அதை நம்ம ஊரிலிருந்து போன பாஜகவினுடைய சென்னை கவுன்சிலரும் மேற்கு மாம்பலம் கவுன்சிலரும் கேட்டாங்கன்னு வைங்க. உமா ஆனந்துன்னு நீங்கள் பாஜகன்னு மட்டும் புரிஞ்சாலும் அரசியல் ரீதியாக பார்த்தால் அது உண்மையாக இருக்காது.